தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே ஒருவானவா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே ஒருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே ஒருவானவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை அருள்பணியாளரும் மறைவல்லுநருமான தமஸ்கு நகர் புனித ஜான் என்பவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவருடைய வழிகளை அறிவதிலும் அறிவிப்பதிலும் தன்னுடைய வாழ்வை முழுமையாக செலவிட்ட இப்புனிதரை பின்பற்றி நாமும் ஆண்டவரை அறியவும் அறிவிக்கவும் வரம் கேட்டு இப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் ஆனந்த் சதீஷ் இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் முதலாவது ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். இதே நாளில் மரித்த அம்மா ஜெகஜோதியினுடைய ஆன்மா இருளுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த அந்தோணிச்சாமி, சின்ன சவரிமுத்து, மரிய அருளாயி, வியாகப்பன், மருசாரி, ஏசு அந்தோணியாள், அன்னமணி, ஏசு அடியான், அன்னம்மாள், சவரிமுத்து, சுசிலா, சின்ன அந்தோணி, திவ்யா, பிரியா மற்றும் யாரும் நேயாத ஆன்மாக்கள் இறைவனிலித்தி இளைப்பாறுதலடைய நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் பணியாளரான புனித ஜானின் மன்றாட்டுக்கள் எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர் சிறப்பாக கற்பித்த உண்மையான நம்பிக்கை எங்களுக்கு என்றும் ஒளியாகவும் ஆற்றலாக விளங்கச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 வரை. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இது ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 29 முதல் 37 முடிய. இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள்.
உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டேன். நல்லா இருக்கிறேன் ஃபாதர் என்று சொன்னார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், என்ன ஃபாதர் செய்ய, கடவுள் வயிற்ற கொடுத்து விட்டான், உழைச்சி தான் ஆகணும், பாடுபட்டு தான் ஆகணும், வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னார். வயிறு மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இல்லை கேட்க இல்லை, வயிறு மட்டும் இல்லைன்னா பசியே இராது. பசியே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிறவங்க கையில் என்ன சாப்பாடாக எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏதோ ஒரு மாத்திரை, உணவு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி காலை உணவு ஒரு மாத்திரை உங்களுக்கு தருவேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? மதிய உணவுக்கு 2 மாத்திரை எடுக்கலாம், சாயங்காலம் உணவுக்கு கூட ஒரு மாத்திரை வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு மாத்திரையும் உங்களுக்கு போதும்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்வும் இந்த உடல் தேவையோடு பூர்த்தி செய்யப்படுகிறதா? அப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. நம்முடைய உடலுக்கான இந்த உணவு கிடைத்து விட்டது என்று சொன்னால் எல்லாமே பூர்த்தியாகிறதா? எல்லாம் நிறைவேறி விடுகிறதா? மனிதனுடைய உழைப்பும் தேடுதலும் இந்த உணவுக்கான தேடுதல், உடலுக்கான தேடுதலோடு முடிவடைந்து விடுகிறதா? அன்பார்ந்தவர்களே, அப்படின்னு சொன்னால் 3 நேரமும் கோயில்லையோ எங்கேயோ நமக்கு சாப்பாடு மட்டும் பொங்கி போட்டாலே போதும். ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல 3 நேரம் சாப்பாடு உண்டு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து சாப்பிடலாம், சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அன்பார்ந்தவர்களே, படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் எல்லா மக்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட உணவா? வாசிங்க 6வது வசனம். உணவு இல்லையா? சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். இப்படி கொடுத்துட்டா யாராவது எங்கேயாவது போவிய? போவோமா? எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிறப்பான உணவு ஆண்டவர் இந்த மலையில் நம்ம எல்லாருக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பலிபீடம்தான் மலை அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. ஆண்டவரின் மலை இந்த பலிபீடம் தான். இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, திராட்சை ரசம் இரத்தமாக இயேசுனுடைய இரத்தமாக மாறுகிறது. அப்பம் இயேசுனுடைய உடலாக மாறுகிறது.
இந்த உணவை உண்கிறவர் என்றுமே வாழ்வார் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், மனிதனுடைய தேடுதல் உணவுக்கான தேடுதலோடு நிறைவு பெறுவதில்லை. இன்றைய நற்செய்தி பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவோடு மக்கள் 3 நாட்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் பசியே எடுக்கல. விவிலியம் சொல்கிறது யாருக்கும் பசி எடுக்கல. 3 நாளா கூடவே இருக்கிறாங்க. யாராவது போய் இவங்களுக்கு பசிக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது தாங்க, அல்லது எங்களுக்கு பசிக்கு ஏதாவது தாருங்கயா அப்படின்னு கேட்கவும் இல்லை. ஆனா ஆண்டவராகவே பார்த்து என்ன செய்கிறாருன்னா, இவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். கடவுளாகவே பார்த்து இவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பொருள்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் உணவு மட்டும் கொடுப்பதில்லை, எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுக்கிறார். நாம் நினைக்கிறோம் உணவு தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதென்றால் எல்லாம் சரியாக போயிடும் நினைக்கிறோம். ஆனால் கடவுள் அதை மட்டுமே கொடுப்பதில்லை. முதல் வாசகத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த மலையில் வந்த மக்களுக்கு உணவளித்த பிறகு என்னவெல்லாம் கொடுக்கிறாராம்? 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை அவமானத்தை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு உணவு மட்டும் கொடுக்கப்படலை, விருந்து மட்டும் கொடுக்கப்படலை, உங்களுடைய உள்ள தேவைகளையும் ஆன்மாவின் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது. சரிதானா? அப்ப உடல் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டால் ஒரு மனிதன் நிறைவடைவதில்லை, அவனுடைய உள்ளமும் ஆன்மாவும் பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. உள்ளத்தின் தேவை என்ன? ஆன்மாவின் தேவை என்ன? கவலைகளும் வருத்தங்களும் பாரங்களும் கண்ணீரும் உங்களுடைய உள்ளத்தில் கட்டி கிடக்கும் என்று சொன்னால் அது துடைக்கப்படுகிறது. உங்களுடைய ஆன்மாவினுடைய தேவை என்ன? நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே முதல் வாசகத்தில் உணவளித்த பிறகு இவ்வளவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நற்செய்தியிலே எல்லாம் குணப்படுத்திய பிறகு, எல்லாம் ஆன்மாவும் உள்ளமும் சரியான பிறகு உணவளிக்கப்படுகிறது. அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரின் மலைக்கு வரணும், ஆண்டவரோடு தங்கி இருக்கணும். அது எத்தனை நாளைக்கு? பைபிளில் பார்க்குறோம், அட்லீஸ்ட் 3 நாளையாவது தங்கி இருக்கணும். ஒருவேளை நான் அப்படி நினச்சி பார்க்குறேன், செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அப்படி 3 நாளாக இருக்குமோ? நம்ம ஊரில் அப்படி தான் சிறப்பான நாட்களாக இருக்கிறதுனால அந்த 3 நாளாவது ஆண்டவருடைய மலைக்கு வருவோமா, இந்த மலையாகிய பீடத்துக்கு வருவோமா, இங்கே தங்கி இருப்போமா? தங்கி இருந்தால் இங்கிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுவது என்னவெல்லாம்? உடல் தேவைகள், உள்ள தேவைகள், ஆன்மாவின் தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுகிறதா? உண்மையிலேயே நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். விருந்தில் கலந்து கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, விருந்தை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, அவரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அள்ளித் தருகிறார். உணர்வோம், அருள் பெறுவோம். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக.
சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற தமஸ்கு நகர் புனித ஜான், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இனி உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்வடைப்பதாக. இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், நலம் தருவான
உணவனவாராய். இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். தகுதியில்லாத எளியனை தேடி எழுந்துள்ள வாழ இறைவனே வாராய். இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.